பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி ராணிப்பேட்டை நகரமே குலுகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமது வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி. இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு எஸ்.எம். சுகுமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு கே.சி. வீரமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்டத்தின் பொறுப்பாளர் திரு சேவூர் எஸ். ராமச்சந்திரன் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் திரு வேல் அழகன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சகோதரர் திரு ஆர். சீனிவாசன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு எம்.எஸ். சந்திரசேகரன் அவர்களே, கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு பெல் ரா தமிழரசன் அவர்களே, திருமதி எஸ். கீதா சுந்தர் அவர்களே, திரு டபிள்யூ.எஸ். வேதகிரி அவர்களே, திருமதி ஜே. ரமா பிரபா அவர்களே, திரு ஏ. வலி அகமத் அவர்களே, திரு கே.பி. சந்தோஷம் அவர்களே, திரு டபிள்யூ.ஜி. மோகன் அவர்களே, திரு இப்ராஹிம் கலீலுல்லா அவர்களே, திரு எம். சித்தார்த்தன் என்கிற விஜய் அவர்களே, திரு பூண்டி எம். பிரகாஷ் அவர்களே, திரு வி.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு எம்.சி. பூங்காவன் அவர்களே, திரு என். சாரதி ஜெயச்சந்திரன் அவர்களே, திரு இ. தேவேந்திரன் அவர்களே, திரு என்.கே.என். தினகரன் அவர்களே, திரு கே. நாராயணன் அவர்களே, திரு பி.வி. மூர்த்தி அவர்களே, திரு எம்.சி. விஜயானந்த் அவர்களே, திரு டி. தினகரன் அவர்களே, திரு எம். முகமது உமர் பாரூக் அவர்களே, திரு ஏ.ஆர்.டி. சேதுராமன் அவர்களே, திரு கே.எல். எழிலரசன் அவர்களே, திரு டி. தினகரன் அவர்களே, டாக்டர் கவிதா சிவராஜ் அவர்களே, திரு எஸ். செல்வம் அவர்களே, பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு பி. ஆனந்தன் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் திரு காரை ஏ. ஜான் அவர்களே, ஐஜேகே மாவட்ட நிர்வாகிகளே, தமாக கட்சி நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சியுடைய நிர்வாகிகளே, இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற கழக நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, நாம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, வியாபாரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, மகளிர் சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேதான் நீங்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுள்ள விதமாக இன்றைக்கு ராணிப்பேட்டை தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஒரு மாவட்டத்தை பிரித்து தனியாக இயக்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். பல்வேறு துறை சேர்ந்த அலுவலகங்கள் வர வேண்டும். மாவட்ட ஆட்சி அலுவலகம், காவல்துறை, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இன்னும் அதை சார்ந்த பல அலுவலகங்கள் ஒரு மாவட்டத்தில் வருவதற்கு அரசு சுமார் 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இந்த மாவட்டத்தை பிரிப்பதற்காக நீங்கள் வைத்த கோரிக்கையை, பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இன்னைக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கு காரணம்
போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு போதைப் பொருள் பல வடிவத்தில் வெளியிலே வந்து மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை. அந்த போதைப் பொருள் விற்பனையால நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அதற்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி இன்றைய தினம் நாம் பார்க்கப்படுகிறோம். இதனால் அவர் மட்டும் சீரழிவதில்லை, அந்த குடும்பமே, அவரை நம்பி இருக்கின்ற குடும்பம் நடு தெருவில் வருகின்ற சூழ்நிலையை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த போதை ஆசாமிகளால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் நம்முடைய செய்தித்தாளை பார்த்தாலும் சரி, ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, வலைதளத்தில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்திலே கொலை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தமிழகம் கொலை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 7 மாதத்தில் 850 கொலைகள் நடந்திருக்குது. 850 கொலைகள் இந்த 7 மாசத்துல. நம்முடைய கடந்த 18 நாட்களில் இந்த மாவட்டத்தில் 63 கொலைகள் நடந்திருக்குது. 63 கொலைகள் இந்த மாவட்டத்தில் மட்டும் நடந்திருக்குது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருப்பதற்கு இதுவே சான்று. ஒரு மாநிலம் அனைத்து துறைகளிலும் சிறந்த விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதல் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் எல்லா துறையும் சிறந்து விளங்கும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சியாக மாறிட்டது. இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கின்றவர்தான் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற நிலை தமிழகத்திலே உருவெடுத்து விட்டது. இன்றைக்கு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் குடும்ப ஆட்சி வேணுமா? தமிழகத்தில் வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு தமிழகத்தை ஒரு குடும்பம் சுரண்டி வருவதை தடுத்து நிறுத்துகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஒரு குடும்பம் பிழைப்பதற்காகவா இந்த தமிழக மக்கள் இருக்கின்றார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேய்ந்து கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸ்டாலின் கெஞ்சாத கொடுமையா மக்களை கெஞ்சிக் கொண்டிருக்கின்றார். ஓரணியில் தமிழ்நாடு, அப்படிதானப்பா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படி என்று ஒரு பெயரை சுற்றி இன்றைக்கு வீடு வீடாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்திருக்கின்றது, அந்த கட்சியில செல்வாக்கு இழந்திருக்கு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். மக்களுடைய செல்வாக்கும் இழந்து விட்டார்கள், கட்சியுடைய செல்வாக்கும் அந்த கட்சி இழந்து விட்டது. ஆகவேதான் வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பதை போல மக்களுடைய கதவை தட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேருங்கள் சேருங்கள் என்று கெஞ்சுகின்ற நிலை தமிழகத்திலே திமுகவுக்கு வந்துள்ளது. ஆனால் 51 மாதங்கள் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. குடும்பத்தில் இருப்பவர்களை தான் சிந்தித்தார்கள். குடும்பத்தில் இருக்கிறவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த சிந்தனையில் தான் இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டது. அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உதயநிதி அவர்கள் முதலிலே எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இப்போது துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இந்த
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 ஆண்டு காலத்தினுடைய 51 மாத காலத்தினுடைய சாதனை திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குனதுதான் சாதனை. வேற என்ன சாதனை பண்ணியிருக்கிற? அண்ணா திமுக ஆட்சினா இந்த மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு மக்களுடைய வரவேற்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்படி ஒரு திட்டமாவது இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே கொண்டு வந்து இந்த மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா? கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் குடும்ப சிந்தனை தான். அப்போ திரு ஸ்டாலினும் அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 2 பேர் நடந்துட்டு போறாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு படம் நடிச்சார். அது என்ன படம்? இல்ல, அந்த படத்தை நடிக்க என்ன படம்னு தெரியும். சரி, ஏதோ ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவையில் எதுக்கு நாம நினைப்பான? அப்போ மாமன்னா சரி, எனக்கு காது கேட்கல அங்கிருந்து பேசுது. அதனால 2 பேரும் நாட்டு மக்களை பற்றி பேசினா பரவாயில்ல. இன்றைக்கு முதலமைச்சர் நாட்டில் என்ன நிலவருது அதை எப்படி சரி பண்ணணும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த மருத்துவத்துறையில் என்ன செய்யணும்னு பேசினா பரவாயில்ல. திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பணத்தில் நிறைய வருமானம் வருதான்னு கேட்கிறார். நிறைய வருமானம் வருதா கேட்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கல, தன்னுடைய மகனை பற்றி தான் சிந்திக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தை சிந்தனை தான் மேலோங்கி நிற்கின்றது. ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலை இல்லை. ஓட்டுகளை வாங்குவரை கவர்ச்சிகரமா பேசுவாங்க. ஆனா ஓட்டுகளை வாங்கி தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை இந்த 51 மாத காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 525 அறிவிப்புகள். அந்த 525 அறிவிப்புகளை இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பேசிக்கொண்டு வருகிறார். கொஞ்ச நஞ்ச பொய் இல்ல, மூட்டை மூட்டையா பொய் அவிழ்த்து விட்டு இருக்கார். உண்மையா? 98% நிறைவேற்றிட்டாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பணியாருக்கு 150 நாள் கொடுத்தாங்களாமா? அந்த 100 நாள் திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அதே போல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் அவர் கல்வி கற்பதற்கு வங்கியில் வாங்கிய கல் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? அதே போல நீட் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணல. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு? நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார். திரு உதயநிதி அவர்களே உங்களுடைய ரகசியத்தை ராணிப்பேட்டையில் வந்துதான் சொல்லிட்டு போங்க, இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி மக்களை எல்லாம் ஏமாற்றுகிறார் என்பதை என்ன பாருங்க. அவள் கொஞ்ச நேரம் பேச்ச கேட்டீங்களா? அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பி விடுவீர்கள். பேசுவது அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவும் பேசுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதலீடு பொய் தான். அவருக்கு முதலீடு பொய் தான். உண்மைதானே? பொய்ய பேசுறதுனா ஆட்சிக்கு வந்தாங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த அறிவிப்புகள் வெளியிட்டதோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. முதலாமா மிக்சி விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கொடுத்தோம்ல, அனைத்து குடும்பத்துக்கு கொடுத்தோம்ல. அறிவிக்கப்படாத திட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு சீருடை, விலையில்லா புத்தகம், பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் அனைத்தும் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. இன்றைக்கு
திறமையான மாணவர்களை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருந்தோம். அது பொறுக்க முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அரசு பள்ளியை படித்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப்பை நிறுத்தின அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கப்படும். கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படித்த மாணவர்கள் செல்வங்கள் திறமையானவர்களாக நல்ல விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக அரசு வந்தவுடன் அந்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்து ஒரு திறமையான மாணவர்களாக உருவாக்கப்படும். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக எப்பொழுது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். தானா கொடுக்கல, இங்க இருக்கிற நம்முடைய தாய்மார்கள் பட்ட கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாரு. ஆனா அதை கொடுப்பதற்கு 28 மாதம் அதிமுக கட்சி தான் போராடியது. சட்டமன்றத்தில் நாங்க பேசணும், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் பேசணும். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசினோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நம்பித்தான் தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆகவே உடனடியாக குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் இதை தொடர்ந்து பேசணும். பிறகு வேற வழி இல்லாம 1000 ரூபாய் கொடுத்தாரு. 28 மாசம் கழிச்சு எப்போ ஒரு 20 நாளைக்கு முன்பு மேலும் 30 லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார். ஏற்கனவே 28 மாசம் போயிட்டு மீது 32 மாசம் தான் மக்களுக்கு கிடைக்குது. இப்போ என்ன தேர்தலுக்கு 8 மாசம் தான் இருக்குது. அப்போ 52 மாசம் உருண்டு ஓடிக்கிட்டு இன்னும் 8 மாசம் தான் கிடைக்கும். அப்போ 30 லட்சம் பேருக்கு இப்ப கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, விதியை தலைத்து கொடுப்பதா சொல்றாங்க. அதுவும் இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது, தேர்தலுக்கு இவருடைய வாக்கு தேவை. அதனால இந்த ஏழை மக்களை மையமாக கொண்டு இன்றைக்கு விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். இவர்களுக்கு வெறும் 8 மாதம் தான் கிடைக்கும். 52 மாதம் அவர்களுக்கு அந்த பணம் கிடைக்க வேண்டிய பணம் போய்விட்டது. சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அண்ணா திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய வலிமை உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருகின்ற கட்சி திமுக கட்சி. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. அவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகிவிட்டார் என்பதால் பற்றி எல்லாம் பத்திரிகையிலே ஊடகத்திலே பொதுக்கூட்டத்திலே பேசிக்கிட்டே வருவார். நீங்க சிந்திச்சு பாருங்க. 1999 ஆண்டு 1998 அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப அந்த கூட்டணியை போட்டியிட்டு திருச்செங்கோட்டில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதுக்கு பிறகு அம்மா பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறின பிறகு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க. 2019 ஆண்டு 1999 ஆண்டு 1999 ஆண்டு பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது, வெற்றி பெற்றாங்க. மத்தியிலே மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அமைச்சரவையில் திரு முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மோசமா கட்சியா தெரியல. பாருங்க, இதை நாம சொன்னா கூட போய்ப்பாங்க. திரு கருணாநிதியும் முரசொலி மாறன் இருக்கிற போட்டா, திரு கருணாநிதி திரு முரசொலி மாறன் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யார் காலை வேண்டாலும் பிடிப்பார்கள், யாருக்கு வேணாலும் அடிமையா செயல்படுவாங்க. இது உண்மைதானே? சரி, அங்கதான் போய் விசுவாசமா இருந்தாங்கன்னு பார்த்தா அங்கேயும் விசுவாசமா இருக்கல, அங்கேயும் விசுவாசமா இருக்கல.
உடனே பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சிக்கு தாவுனாங்க. 5 ஆண்டு பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு அடுத்த 5 ஆண்டு காங்கிரஸ் கட்சியோட போய் இணைஞ்சிட்டாங்க. அவளுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, அதிகாரம் தான் முக்கியம் திமுகவுக்கு. அதே போல 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல், அந்த தேர்தலிலும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுதான் போட்டியிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டியிட்ட கட்சி தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக குறிப்பிடுகின்றேன், கூட்டணி என்பது அந்த தேர்தலை ஒட்டி அமைக்கப்படுவது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது நிலையானது. அண்ணா திமுக கொள்கை நிலையானது. கூட்டணி அப்பப்ப மாறும், கூட்டணி அப்பப்ப மாறும், ஆனா கொள்கை எப்பொழுதும் மாறாது. அந்த அடிப்படையில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. ஊழல் நிறைந்த திமுக அகற்றப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடு. ஆக 2 கருத்தும் ஒத்த கருத்து, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதனால கூட்டணி வச்சு போட்டியிட்டு வாக்குகள் சிதறாமல் பெறுவதற்கு அமைக்கப்பட்டது கூட்டணி. ஆனால் ஸ்டாலின் இதை அப்படியே மாற்றி எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சிக்கு அடிமையாகிவிட்டார். இதே பாரதிய ஜனதா கட்சி தானே அன்னைக்கு இருந்தது, அப்படித்தாங்க. ஏங்க இப்போ உள்ளாட்சி நகரமன்ற உள்ளாட்சி தேர்தல் வந்தது, அப்போ பாரதிய ஜனதா எங்கிட்ட விலகி போயாச்சு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல. இப்போ தேர்தல் வருது, திமுக வீழ்த்த வேண்டும், வாக்கு சிதறக்கூடாது, அந்த அடிப்படையில் கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுல என்ன தவறு? இதை ஒரு பூதாகரமாக்கி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக திமுக ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்பதை நாம் உணர வேண்டும். இவர்கள் மக்களுக்காக இதை பேசல, இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும், அது அண்ணா திமுக பழி சுமத்த வேணும். அதுதான் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய நாடகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கட்சியும் சரி, அரசும் சரி, அது அண்ணா திமுக தான். அண்ணா திமுக தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, கிட்டத்தட்ட தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிய காலகட்டம் 31 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி. இன்னைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு அரசியல் கால் புரட்சியோடு இன்றைக்கு சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி நடத்துகின்ற நாடகம் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தனக்கட்டை விலையில்லாமல் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனிதம் பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்கப்பட்டது. திடீரென்று நிதியுதவி நிறுத்தப்பட்டு விட்டது. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசிடம் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த மானியத்தை மாநில அரசாங்கமே கொடுக்கப்பட்டது. அதோட அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கிற வழங்கப்படுகிற மானியம் குறைவாக இருக்கிறது, அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 2021 முதல்
அதை 12 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்ல வசதியாக ஹஜ் இல்லம் ஒன்று வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2016 முதல் காசிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்க திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளியுடைய எண்ணிக்கை 2400 2600 உயர்த்தினோம். அவருடைய ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கினோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 மானியம் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்கார்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அண்ணா திமுக அரசு. அதே போல 2018 ஆண்டு டெல்டா மாவட்டத்திலே கஜா புயல், அந்த புயலால் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்து விட்டது. நானே நேரடியாக போய் நாகூர் தர்காவில் இருக்கின்ற குளக்கரையை பார்வையிட்டு அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த குளக்கரையை சரி செய்ய 4,25,00,000 ரூபாய் வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல 2019 ஆண்டு இன்றைக்கு மறைந்த பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு. 2017 திண்டுக்கல்லிலே ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டதும் அண்ணா திமுக அரசாங்கம். கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக இஸ்லாமிய பொதுமக்களுக்கு அவள் வைத்த பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியிலே மரியாதைக்குரிய முகமது ஜான் அவர்கள் மாநிலவை உறுப்பினராக பதவி கொடுத்தோம். சிறுபான்மை மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சிறுபான்மை மக்களுடைய குரல் மாநிலவையில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது எங்களுடைய கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய மறைந்த திரு முகமது ஜான் அவர்களுக்கு மாநிலவை உறுப்பினராக கொடுத்த அழகு பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களிடத்திலே ஜாதியும் மதமும் கிடையாது. எங்களுக்கு ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 ஜாதி தான் அண்ணா திமுக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வாக்குக்காக இதை சொல்லவில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை எதிரணியர் பரப்பி வருகிறார்கள். தயவு செய்து அதை நம்ப வேண்டாம் என்று மட்டும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவரவர் மதம் அவரவருக்கு புனிதமானது. அவரவர் மதம் அவரவருக்கு புனிதமானது. அதிலே ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலையிடாது. எந்த மதத்தை சார்ந்தவரும் இன்னொரு மதத்திற்கு அடிமை அல்ல. அதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு உணர்த்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இருவரும் தலைவர்கள் வழியிலேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் செயல்படும் செயல்படும். அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. செருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு 28,000 இருந்தது. அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 28,000 38,000 உயர்த்தி வழங்கினேன். கிறிஸ்துவ அருட்சோதனைகளுக்கு செருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை
10 ஆண்டுகளில் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 884.36 கோடி 884 கோடி கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படும் விதத்தில் அரசு அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியது அதிமுக ஆட்சியிலே என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெற்ற தேர்தல் இன்றைக்கு ஊழல் நிறைந்த மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் மேல் விசாரம் பகுதியில் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு சுமார் 557 பேர் என்று கருதுகிறேன். அவர்கள் நீண்ட காலமாக குடியிருந்து வந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு மாற்றிடம் கொடுத்து அந்த பகுதியிலே வசிக்க வைத்து அவர்கள் வீடுகளை அப்புறப்படுத்தி இருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு அந்த இஸ்லாமிய பெருமக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு வீடுகள் இடிக்கப்பட்டன. அதிமுக ஆட்சி உங்களால் மலர்ந்தவுடன் அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு செஞ்சு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். அடுக்குமாடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். அதில் அதே போல இந்த மாவட்டத்தில் இருந்து அண்டை மாநிலத்துக்கு இந்த மாவட்டத்திலிருந்து அண்டை மாநிலத்திற்கு அதிகமா கனிம வளம் கடத்தப்படுது. மணல் அதிகமாக கடத்துறாங்கல்ல. இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இனி காவல்துறையும் வருவாய்த்துறையும் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து இந்த மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அப்படி தடுக்காமல் இருந்தா எல்லா லாரிகளும் டோல்கேட் வழியா தான் போகுது. அதையெல்லாம் ஒரு காலத்தில் தோண்டி எடுத்து யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் மணல் கடத்தலுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவர் மீதெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். அதே போல ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் நான் தான் என்று அவரே புகழ்ந்து கொள்வார். எதுல கடன் வாங்கினதுல சூப்பர் முதலமைச்சர். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடன் வாங்கினதுல முதலிடம். அந்த பெருமை ஸ்டாலினை சாரும். ஸ்டாலின் தானே சாரும். எவ்வளவு 4 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன். இந்த 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக தகவல். அப்ப திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டு கால ஆட்சியில 5,38,000 கோடி கடன் வாங்கிடுவாங்க. இந்த கடனை யார் கட்டுறது? நீங்க தான் கட்டணும். வேடிக்கையா சொல்லுங்க, நாம தான் கட்டியாகணும். இன்னைக்கு மக்கள் தான் அந்த கடனை சுமக்கிறார்கள். மக்கள் மீது சுமந்த கடனை மக்கள் மீது சுமத்திய அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஏற்கனவே திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் இன்றைக்கு வீட்டு வரி இந்த நகரம் 100% ஏற்றிட்டாங்க. அதிமுக வச்சல வீட்டு வரி 1000 ரூபாய்னா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். கடவரி அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டணும்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 150% உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் கட்ட வேணும். அதிகமா 1500 ரூபாய் கட்ட வேணும். குப்பைக்கு வரி போட்டாங்க. அது ஒண்ணுக்கு தான் வரி இல்லாம இருந்தது. அதுக்கு வரி போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். குடிநீர் வரி இப்படி மக்களை வாட்டி வைக்கின்ற அளவுக்கு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகின்ற அரசு நீடிக்க வேண்டுமா? அதே போல மின்சார கட்டணம் 3 ஆண்டுக்கு முந்தைய 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. 52% உயர்வு மின் கட்டணம். ஆண்டுக்கு 5% உயர்வு. 3 வருஷத்துல 15%. ஏற்கனவே 52, இப்ப 67% மின் கட்டணம் உயர்வு. ஆக மக்கள் எல்லா வழியிலும் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு தமிழகத்தில் நிர்வாக கோளாறு. இந்த முதலமைச்சருக்கு நிர்வாகமே முழுமையா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த மாசம் டிஜிபி ஓய்வு பெறார். இப்ப இருக்கிற டிஜிபி
வருகிற 31 ஓய்வு பெறார். அப்படி ஒரு டிஜிபி ஓய்வு பெறுகின்ற சொன்னால், பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே அங்க அதற்கு புதிய டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும். தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அப்போ மத்திய அரசு அதுல 3 பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நியமிக்கணும். ஆனா இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. இன்னும் இந்த அரசாங்கம் கும்பகர்ணனை போல தூங்கிட்டு இருக்குது. அந்த டிஜிபி நியமிக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கின்றது. என்ன என்றே தெரியவில்லை. அவருக்கு சாதகமான வேலை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு 3 மாதத்துக்கு முன்பாகவே மாநில அரசு டிஜிபியினுடைய அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு அதை பார்த்து அதிலே ஆய்வு செய்து அதிலே 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசு அது ஒருவரை டிஜிபி நியமிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் டிஜிபி என்பது ஒரு முக்கியமான பொறுப்பு. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்ற டிஜிபி இல்லாவிட்டால் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இதற்கு அதுக்கு தலைமை பொறுப்பு இல்லை என்றால் இதை யார் நிர்வாகம் செய்வது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக புதிய டிஜிபி நியமனம் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று நம்புகிறோம். அதே போல இது மாதிரி ஒரு விளம்பரம் அடிச்சு எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்களா? இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இதுல போட்டிருக்குது. அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் இருக்காரு. இப்பதான் மக்களை எண்ணி பார்த்திருக்காரு. 4 வருஷமா மக்களை பற்றி கவலைப்படல. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை அடிச்சு வீடு வீடா வந்து அந்த அதிகாரிகள் உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு மனுவா வாங்கி அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை தீர்வு காணுகிறான். இது நடக்குமா? இதுல முதலமைச்சரே தெரிவிக்கிறாரு 46 பிரச்சனை இருப்பதா அவரே ஒத்துக்கொண்டார். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலமாக இந்த 46 பிரச்சனை இருந்தும் தெரியாமல் இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆள வேண்டுமா? பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இப்பதான் 4 வருஷம் கழிச்சு மக்களுக்கு பிரச்சனை இருப்பதுன்னு தெரிஞ்சிருக்கிறார் முதலமைச்சர். ஆக மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். இப்படி மக்களுக்கு ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இந்த விடியா திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு வீட்டு மனை இருந்தாலும் சரி வீட்டு மனை இல்லாவிட்டாலும் சரி அந்த ஏழை மக்கள் குடிசையிலே வாழ்ந்தால் வீட்டு மனை இருந்தும் வீடு இல்லாமல் இருந்தா அவளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் செலவிலே கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருக்கிறார். அவர் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த விலையெல்லாம் வேஷ்டி சேலை கொடுக்க வேணும். அது முறையா கொடுத்தாங்களா? இல்ல. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன். இப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கிட்ட திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முறையாக மக்களுக்கு வழங்கவில்லை என்று நான் அழுத்தம் கொடுத்தேன். அதுக்கு பிறகும் அவள் சரியான நடவடிக்கை எடுக்கல. ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ஒரு பக்கம் சேலை கொடுத்தா ஒரு பக்கம் வேஷ்டி கொடுக்கறதில்ல, பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு நடைபெற்றிருந்தால் மக்கள் துணையோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழை மக்களுக்கு கொடுப்பதிலே ஊழல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த திட்டம் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டத்திலையும் ஊழல் செய்தால் அந்த ஏழைகள் எங்கே போவார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு நடைபெற்றிருந்தால் அதை அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் விசாரிக்கப்பட்டு
முறைகேடு நடந்தால் சட்ட நிதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அதே போல திருமண உதவி திட்டம் இந்த ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தின் கீழ் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் 1 சவரன் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் இந்த திட்டம் தொடரும். அதோட அந்த திருமண உதவி திட்டத்தில் பயன்புரிகின்ற மணப்பெண் மணமகன் 2 பேருக்கும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி, மணமகளுக்கு அற்புதமான பட்டுச்சேலை வழங்கப்படும். திருமண உதவி திட்டத்தில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்தில் இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றிருக்கிறோம். எதற்காக சொல்லி சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த திட்டமும் எந்த தொகுதிக்கும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பொய்யை அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது என்னென்ன திட்டங்களை கொண்டு நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டையை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தது அதிமுக அரசாங்கம். ராணிப்பேட்டை மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடி திட்டம் உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். மேல் விசாரத்தில் ரூபாய் 27 கோடி மதிப்பீட்டில் அந்த நகராட்சி பகுதியில் உள்ள மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்த அரசு அதிமுக அரசு. ராணிப்பேட்டை உள்ள சீனிவாசன்பேட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 15 கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது. வாலாஜா மாவட்ட தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் புறநோயால் பிரிவு 100 படுக்கைகள் கொண்ட உள்நோயால் பிரிவு கட்டி கொடுக்கப்பட்டது. ராணிப்பேட்டை புதிய மாவட்டத்திற்கு ரூ. 12 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அளவு கட்டப்பட்டது. ராணிப்பேட்டை சிப்காட் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை சிப்காட்டில் பேஸ் 3 அதில் 599 ஏக்கர் நிலத்தில் 53 தொழிற்சாலைகள் தான் இதுவரை அறிவிக்கப்படுகின்றது. தற்போது சுமார் 35 தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். அம்மா ஆட்சி அமைந்தவுடனே மீதமுள்ள அந்த காலி இடத்துல தொழிற்சாலை வந்து நம்முடைய இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் ராணிப்பேட்டை நகரத்திலும் சரி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவர் நிற்கின்ற சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை